உலகெங்கும் உள்ள இறைவாணியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சந்திரனின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. அபயகஸ்தம் பேர். புள்ளியார் பிறந்த நட்சத்திரம்லாம் சொல்றாங்க. பட் எங்களுக்கு தாங்க இல்லாத பிரச்சனையெல்லாம் வருது. தேடி தேடி சொல்ல முடியல. அப்படி இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள். சரி வாங்க பார்ப்போம். 2025 வருடம் நவம்பர் மாதம் என்னவெல்லாம் செய்ய கிரகங்கள் காத்திருக்கிறது. போன மாதம் வச்சு செஞ்சது பரவாயில்ல, இந்த தடவை என்னெல்லாம் பண்ண போகுது, தப்பிக்க விட்டுருமா இல்லை வச்சு செய்ய போதா அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் முதல்ல நட்சத்திரநாதன் அவர் தேவையில்லை, அவர் ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்காரு. 27 நட்சத்திரம் முடிச்சுட்டு வந்து அப்பாடின்னு எப்போ காயா இருக்காரோ அப்போ போயிட்டு ஒரு கோயிலில் விளக்கு போட்டு வருவோம் விடுங்க. ராசிநாதன் கொஞ்சம் வலு கம்மியாக இருக்கிறார். ஒரு 10 தேதி வரைக்கும் ஓகே. 10 தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ராசிநாதன் வலு கம்மியாக இருக்கும்போது மனதுக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு போராட்டம். ஆனால் வழுக்கம்மையாக இருந்தாலுமே 2ஆம் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அப்படின்ற போது வருமானத்திற்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றது, பெயர் புகழுக்கு ஒரு சின்ன களங்கம் வர்றது, இல்லை அவன் என்ன அப்படி சொல்லிட்டான், இவன் என்ன இப்படி சொல்லிட்டான்ற மாதிரி ஒரு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்ற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறது. இல்லாட்டி டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக சில விஷயங்களை பேச வேண்டி வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் 2ஆம் இடத்துல கவனமாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் அஸ்த நட்சத்திரக்காரருக்கு நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஒரு பாயிண்ட் ஓகே. 2வது, 3ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது முயற்சிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். யாரெல்லாம் அண்ணன் தங்கச்சி இப்படி சொல்கிறீங்க, இளைய சகோதரம் மூலமாக நல்லவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. நன்மைகளை உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். அதுவும் சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் அப்படின்ற போது ஒரு நீங்கள் ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கான தலைமைத்துவம் அதிகரிக்கும். நிறைய போட்டி போட்டு சில விஷயத்த பண்ணுவீங்க. உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக, உங்களை ஸ்டாண்ட் அலோனாக நிப்பாட்டிக்கிறதுக்காக, உங்கள் மீதான மதிப்பு மரியாதை வருவதற்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். அப்போ என்ன அர்த்தம், உங்களை ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்பயுமே நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுடைய கனவுகள் வெளிச்சப்படும் இல்லையா? அந்த மாதிரி இந்த தடவை உங்களுக்கான திறமையை நீங்கள் காட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டு காட்டி அதன் மூலமாக ஒரு ஆன்ம சந்தோஷம் அடையக்கூடிய தயமெல்லாம் இருக்கு. 4ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் உச்சமாகி உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றதே சூப்பர். 15 நாளுக்கு அப்புறம் அவரும் கொஞ்சம் வக்கரமா வக்கரமா இருந்தாலும் பார்வை தானே, அதில் ஒன்றும் பெருசா விஷயம் இல்லைன்ற போது குடும்பம் சார்ந்த ஒரு சப்போர்ட் இருக்கும். வீட்டிலே உட்காந்து பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை வேலைக்கு போகலாமா, பிஸ்னஸ் மூலமாக வருமானம் வருமா, அந்த வீட்டை மாற்றலாமா, இந்த இடத்த மாற்றலாமா, தொழிலை மாற்றலாமா, உங்களுக்குன்னு சில உடைமைகள் வாங்கி கொள்வீர்கள். உங்களுக்குன்னு சில பேக் வாங்குறது, உங்களுக்குன்னு சில பர்ஸ் வாங்குறது, உங்களுக்குன்னு சில ஹெல்மெட் வாங்குறது, உங்களுக்குன்னு சில ஃபோன் வாங்குறது, உங்களுக்குன்னு சில விஷயங்கள் வாங்கி கொள்வீர்கள். அதை தாண்டி இந்த 4ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கும்போது வித்யாஸ்தானம் மேலோங்கும். வித்தேஸ்தானம் 4ஆம் இடம்ன்றது வித்தேஸ்தானம், மனம் சார்ந்த விஷயங்கள். அப்போ என்ன ஆகும்னா ஒரு மாதிரி 15 நாள் ஸ்ட்ராங்காகவும் அடுத்த 15 நாள் ஒரு மாதிரி சஞ்சலமான ஒரு மனசு வரும். அது என்ன இது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி ஒரு மாதிரி போகும். இதெல்லாம் சும்மா ஒரு 15 நாளைக்கு தான், மற்றபடி பெருசாலாம் குழப்பிக்க ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், தொழில் மாற்றம் நடந்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு குரு வந்த அமைப்பை பொறுத்து போன மாதம் 27 28 தேதிக்கு அது ஆரம்பிச்சிருக்கும். ஒன்று இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது, இல்லை இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு ட்ராவல் பண்ணுறது, ஒரு டிரான்சிட் ஆகிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காண்டி வெயிட் பண்ணுறது, பழைய இடத்துலையே போய் அமர்தல். ஏன்னா திரும்ப ராசிநாதன் வக்ரமாயி திரும்ப இந்த பக்கம் வரப்போகிறாரு அப்படின்ற போது திரும்ப முன்னிருந்த இடத்துக்கே போகிறதுக்கான வாய்ப்பு, ஏற்கனவே இருந்த வீட்டுக்கு போகிறது, ஏற்கனவே பண்ண விஷயத்தை திரும்ப பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வியாபாரம் அப்படின்ற இடத்துல எதை பண்ணலாமான்னு யோசிக்கும். 1க்கு 2 வேலை பண்ணலாமா, எதை பண்ணால் வருமானத்தை கொண்டு வர முடியுன்ற மாதிரி யோசிப்பேன். ஏன்னா வருமானக்காரகன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ வருமானத்தில் குறை இருக்காது. வருமானம் நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ ராசிநாதனும் வருமானத்தை தரக்கூடிய 2ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் ராசிநாதன் கொஞ்சம் வக்கரமாக இருந்தாலுமே இவர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் அதுக்கான காரணிகள் எல்லாம் நல்லா தான் இருக்க போதுன்ற போது பெருசாக கவலைப்பட வேணாம். பெண் பிள்ளைகள் குறித்த ஒரு சின்ன கவலைகள் எழலாம். லேண்ட் இஷ்யூவில் கொஞ்சம் ஒரு மாதிரி முடிக்கும் போது ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு எதிர்பார்ப்போம், அது கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை கூட வரதுக்கான வாய்ப்புகள். புதன் எல்லாமே தொழில்,
தொழில் சார்ந்த சில விஷயத்துல அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள் நடக்கலாம். யாருக்கு? அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருக்க போகுது. நீங்கள் படிக்கிற குழந்தையாக இருந்தீர்களே ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதனோட பொசிஷன் அவ்வளோ நல்லா இல்லைங்க. 15ஆம் தேதி கன்னிராசிக்காரங்க படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதம் விட்டுருங்க. அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அடுத்த மாதம் ஜாலியோ ஜில் கனவான்னு இருக்க போகிறோம். ஏன்னா குருவோட பார்வையில் இருக்க போகிற 4 கிரக அமைப்பு சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் பெருசாக ஒரி பண்ண வேணாம் டிசம்பர் மாதம். ஓகே. எனக்கு தெரிந்து சில பேருக்கு மாமியார் மாமனார் மூலமாக சில முடக்க நிலைகள் வரலாம். 3ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம், இல்லை சின்ன சின்ன பேச்சுவார்த்தை வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எப்பயுமே அப்படிதான்னா பரவாயில்ல, உங்கள் விதி விட்டுறலாம். அப்படி இல்லாட்டி இந்த தடவை கொஞ்சம், நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு வாயில் ஒரு 4-5 பிளாஸ்டர் ஒட்டிக்கிறது பெட்டர். ஏன்னா யூஸ்வலி அஸ்தம் வாயை திறந்து பேசவே மாட்டாங்க, வாயை பிடுங்கணும். அந்த அளவுக்கு சரியான, அதுவும் கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய அஸ்தம் வேறையா அமுக்குனியாக இருப்பாங்க. மனசு தான் அப்படியே எங்கெங்கேயோ அப்படியே ஓடிட்டே வருமே தவிர வாயிலேருந்து ஒரு வார்த்தை வாங்கவே முடியாது. ஆனால் இந்த தடவை உங்கள் வாயை பிடுங்குற மாதிரி தான் எல்லாரும் வந்து சேருவாங்க. அது எப்படி நீ அமைதியாக இருந்துடலாம், நாங்கள்லாம் அவஸ்தைப்படுறோம்லான்ற மாதிரி இந்த ராகுக்கு எதுவும் சும்மா விடாமல் உங்கள் வாயை பிடுங்குவாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து பேச வேண்டிய சூழலாகத்தான் இருக்கிறது. சுய கௌரவத்திற்கு ஏதோ ஒரு இழுக்கு வந்திருக்கோ, ஆனால் உங்களுக்கு தான் அது பிரச்சனையாக தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு அது பிரச்சனையாகவே தெரியாது. சின்ன பிள்ளையா இருந்தால் கூட அவன் என்னை அடிச்சுட்டா ஒரு 4 பேர் பார்த்துட்டாங்களேன்றது பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஆனால் 4 பேர் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனால் அவருக்கு அது பெரிய விஷயம் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ மற்றவங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு ஏதோ சுயகர்வத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சோன்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் ஓடும். எல்லாம் சரியாக போயிடும். 5-20 தேதிக்கு அப்புறம் எல்லாம் சரியாக போகுது. பெருசாலாம் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்கும். இது வரைக்கும் செயலால் சொல்லாமல் சொல்லால் சொல்கிறேன்னு பேசுனவங்க எல்லாம் வாயடிச்சு போகிற அளவுக்கு உங்களுடைய செயலால் நீங்கள் காட்ட போகிறீர்கள். வேற லெவல் மாஸ் காட்ட போகிறீங்க, செஞ்சு காட்ட போகிறீங்க, ஸ்டாண்ட் அலோனாக நிற்க போகிறீங்க. நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தசாபதியெலாம் பார்த்தா சூப்பராக இருக்குது. ஸோ பெருசாக ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். நிறைய பேர் வீட்டில் கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்பு, உங்களுக்கே கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கு பதியனால கண்டிப்பாக குடும்பம் சார்ந்த ஒரு நல்லவைகள்லாம் வருது. குடும்பத்தில் நல்லவைகள் நடப்பது, குடும்பத்தில் குவா சத்தம் கேட்குது, குடும்பத்தில் திருமணம் நடக்கிறது, குடும்பத்திற்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல், வருமானம் வருவதற்கு சில காரியங்களை நீங்கள் செய்தல்ன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பாடே நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏதோ ஒன்று திரும்ப உங்களுக்கு கையில் கிடைச்ச மாதிரியான ஒரு திருப்தி கிடைக்கும், சந்தோஷம் மேலோங்கும், சாதிக்கணுன்ற வெறி தோணும். 1க்கு 10 வேலை பண்ணலாமான்ற மாதிரி தாட் ப்ராசஸோட. ஏன்னா குருனாலே மல்டிபிள், அவர் 11ஆம் இடத்துலேருந்து லாபத்தை கொடுத்தே தீர்வேன் 2ஆம் இடத்துக்குன்னு பார்வை செய்யும்போது வீட்டுக்கு நிறைய வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளை, எந்தெந்த வழியெல்லாம் காசு வர வைக்க முடியுமோ அந்தந்த வழியெல்லாம் வீட்டுக்கு காசு வர வைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை தேடி பயணப்படுவீர்கள். அதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி உருவாகும். பணம் அப்படின்ற இடத்துல இருந்த விஷயத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தண்ணீரை வடிவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த தடவை என்னென்னா கொஞ்சம் பணம் வீடு 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 சுயமரியாதை சுய கௌரவம்ன்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருந்தவங்களை அப்படியே கீ கொடுத்து ஆக்டிவிட்டி அப்படி இருக்கும். அந்த மாதிரி பயங்கர ஸ்பீடாக வந்து ஓட போகிறீங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையாக இருக்கிறது. ஓகே. நீங்கள் 60 வயது தாண்டி அஸ்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தலை பின்மண்ட வலி பயங்கரமாக வலிக்கிறது, தலை வலிக்கிறது, டயர்டாக இருக்கிறது, ஒரு மாதிரி முடியாத்தனமாக இருக்கிறது. ஏன் செவ்வாயுடைய சூரியன் சேரும்போது இந்த இடம் பெயின் வர்றது, கையில் வந்து காய் கட் பண்ணும்போது கத்தி படுறது, ரத்தம் பார்க்கறதுன்ற மாதிரி கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். ஓகே. அது எக்ஸ்பெஷலி கீரை கட் பண்ணும்போது, கேரட் எல்லாம் கட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ கத்திப்படாமல் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது 60 வயது தாண்டி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவை நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காளி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும். காளி வழிபாடு, ஆமாம், காளியம்மன் வழிபாடு கலக்கத்தை போக்கக்கூடிய வழிபாடாக உங்களுக்கு வரும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன், மாரியம்மன், எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்களுடைய வழிபாடு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய வக்ரச்சனியுடைய அந்த தாக்கம் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காளியுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க? அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த தடவை மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். மான் பார்க்கறது, மான் துள்ளி ஓடுற மாதிரி பார்க்கறது, மான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல பார்க்கறது, மான் இமேஜ் பார்க்கறது, மான் பொம்மை பார்க்கறதுன்ற மாதிரி மானோடு இந்த தடவை கனெக்ட் ஆக போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப மருளாதீங்க, நான் இருக்கேன். சிங்கம் வருது, புலி வருதுலாம் மருளாத, நான் இருக்கேன். எந்த இடத்துல உன்னை காப்பாற்றணுமோ எனக்கு தெரியும், நான் காப்பாற்றுவேன், நீ கவலைப்படாமல் இருன்றத இந்த மான் பார்க்குற சமிக்கைகள் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும்.
ஸோ எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வருங்காலம் உங்களுக்கான காலம் தான். வருங்காலத்துல வசந்தத்தின் வாசல் படியில் தான் நிக்க போறீங்க. அஸ்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.